ஸோ 2026 பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு த்ரில்லர் ட்ராமாவுக்கு எடுக்கப்பட்ட ரெப்பு உதயம் 10 கண்டலு அப்படின்ற திரைப்படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே கரெக்டா நைட் டைம் போல இறந்து போன ஒரு டெட் பாடியை ஆம்புலன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வழியில ஒரு கபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கூட வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு நபர் வந்து கால்கள் கூட கில்மா பண்றதுக்காக ஒரு லாட்ஜ்ல ரூம் புக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. கடைசியா ஒரு 2 சர்வன்ட் பாத்தீங்கன்னா இல்லீகலான ட்ரக்ஸை கொண்டு போறதுக்காக ஒரு கார்ல வந்துட்டு கிளம்பி போறாங்க. சோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா இந்த எல்லா கேரக்டருமே எப்படி வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தை நடிச்ச எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோபன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ட்விஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா இருந்துச்சு. தென் இந்த படம் ஃபுல்லாமே ஒரு நாள் நைட்டுக்குள்ளே நடந்து முடிகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் படத்துல அங்கங்க ஒரு கூடிய ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டா ஒர்க் அவுட் இருந்துச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு டீசென்டான படமா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு பாத்தீங்கன்னா 5.5 கொடுக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் எபிசோடு அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக முடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.